மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு நிதி வழங்கப்படும். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் 2000 கோடி ரூபாயை தர சட்டத்தில் இடமில்லை. அரசியல் காரணங்களுக்காகவே தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்க்கிறது. உள்ளூர் மொழிக்கு முதலிடம் என்ற தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்கிறதா இல்லையா, ஏற்றால்தான் நிதி என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இவரது பேச்சுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இத்தகைய சூழலில்தான் மும்மொழி கொள்கையை எதிர்த்து சென்னையில் திமுக நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பன்ருட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான தி. வேல்முருகன் பங்கேற்றார். அப்போது அவர் பேசுகையில், நாம் கேட்கிற கேள்விகளுக்கு கூட பாஜகவால் பதில் சொல்ல முடியவில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கதறுகிறார். தயிர் சாதம் சாப்பிடும் நிர்மலா சீதாராமனுக்கே இவ்வளவு கோபம் வருகிறது என்றால் நல்லி எலும்பு சாப்பிடும் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் என பேசியிருந்தார். இந்நிலையில் வேல்முருகன் பேச்சுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தேசிய தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மாந்தரில் சாதி வகுப்பது சரியா வேல்முருகன்? மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராடுகிறோம் என்ற போர்வையில் நமது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அடிப்படை மாண்பின்றி ஒருமையில் சாடியதோடு சாதிய ரீதியாகவும் அவரை கீழ்த்தரமாக விமர்சித்த உங்கள் அநாகரீக பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆணுக்கு பெண்ணிங்கே இளைப்பில்லை என பெண் உரிமைகளை பறைசாற்றிய பாரதி பிறந்த மண்ணில் பெண் அமைச்சர் அடக்கமாக இருக்க வேண்டும் எனவும், தயிர் சாதம் சாப்பிடும் மாமி எனவும் பொது வாழ்வில் உள்ள ஒரு மூத்த பெண் தலைவர் மீது தொடர்ந்து சொல்லெறியும் உங்களின் ஆணாதிக்க மனப்போக்கு ஆபத்தானது மட்டுமின்றி வெட்கக்கேடானது. உங்களுடன் அரசியல் களமாடும் சக பெண் தலைவர்களை கொச்சைப்படுத்தும் அளவிற்கு ஆணவம் உங்கள் அறிவித்திறனை மழுங்கடித்து விட்டதா? இதுதான் நீங்கள் தமிழகத்தின் வாழ்வுரிமையை காட்கும் லட்சணமா வேல்முருகன்? எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் உங்களின் பொறுப்பையும் தவறையும் உணர்ந்து மத்திய நிதியமைச்சர் குறித்த உங்களின் தரம் தாழ்ந்த பேச்சுக்கு உடனடியாக மக்கள் மன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இனி வேல்முருகன் மன்னிப்பு கேட்பாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.